அடங்காப்பற்று தமிழன் அன்று போல் இன்றும் என்றும் உண்மையின் குரல். எம்பி ரவிகரனின் தொடர் முயற்சிக்கு வெற்றி. மாணிக்கபுரம் பாரதிபுரம் இணைப்பு வீதி சீரமைப்பு பணிகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பம். முல்லைத்தீவு குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட மாணிக்கபுரம் மற்றும் பாரதிபுரம் கிராமங்களை இணைக்கும் முக்கிய இணைப்பு வீதியும் அதனோடு இணைந்த மஞ்சள் பாலமும் சீரமைக்கப்பட வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கைக்கு தற்போது தீர்வு கிடைத்துள்ளது. வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களின் தொடர் முயற்சியின் பலனாக இச்சீரமைப்பு பணிகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. இன்று ஆகஸ்ட் 15, 2026 நடைபெற்ற சிறப்பு நிகழ்வில் வீதி சீரமைப்பு பணிகளுக்கான பெயர் பலகை திரை நீக்கம் செய்யப்பட்டு பணிகள் முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டன. கடந்த பிப்ரவரி 9, 2025 அன்று பாரதிபுரம் கிராமத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தலைமையில் மக்கள் குறைகள் சந்திப்பு ஒன்று நடைபெற்றது. அப்போது பாரதிபுரம் மற்றும் மாணிக்கபுரம் கிராமங்களை இணைக்கும் சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரமுடைய வீதியும் அதில் அமைந்துள்ள மஞ்சள் பாலமும் மிகவும் சேதமடைந்துள்ளதாக புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உறுப்பினர் குமாரவேலு அகிலன் மற்றும் அப்பகுதி மாதர் சங்கத்தினரால் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இப்பாதையை சுமார் 350க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தினசரி பயன்படுத்தி வருகின்றன. இதனைத் தொடர்ந்து உடனடியாக செயற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் பிப்ரவரி 10, 2025 அன்று முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் உபாலி சமரசிங்க மற்றும் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை செயலாளர் ஆகியோருக்கு கடிதம் மூலம் வீதியை சீரமைக்க வலியுறுத்தினார். அத்தோடு புதுக்குடியிருப்பு பிரதேச மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலும் இப்பிரச்சினை குறித்து தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்தார். நாடாளுமன்ற உறுப்பினரின் இந்த தொடர் அழுத்தங்களின் பயனாக வடமாகாண உள்ளூராட்சி திணைக்களத்தினால் இச்சீரமைப்பு பணிக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதன்படி 1,95,57,195 ரூபாய் ஒப்பந்த தொகையில் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையினூடாக இச்சீரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இன்று நடைபெற்ற அங்குரார்ப்பண நிகழ்வில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான துரைராசா ரவிகரன், செதிலகநாதன், புதுக்குடியிருப்பு பிரதேச சபை தவிசாளர் வே கரிகாலன் மற்றும் பாரதிபுரம் வட்டார உறுப்பினர் கு அகிலன் ஆகியோர் கலந்து கொண்டு பெயர் பலகையை திரைநீக்கம் செய்து பணிகளை தொடங்கி வைத்தனர். அடங்காப்பற்று தமிழன் யூடியூப், பார்த்திபன் தீபன் ஃபேஸ்புக் வழங்கும் செய்தி பார்வை. மக்களின் நீண்ட நாள் போக்குவரத்து சிரமத்திற்கு தீர்வு காணும் வகையில் இந்த வீதி சீரமைப்பு பணி அமைந்திருப்பது அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மக்கள் பிரதிநிதிகளின் தொடர் முயற்சியும் அதிகாரிகளின் விரைவு நடவடிக்கையுமே இத்திட்டம் சாத்தியமாக முதன்மை காரணமாகும். எமது மண்ணின் தகவல்கள் மற்றும் உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அடங்காப்பற்று தமிழன் யூடியூப் சேனலையும் பார்த்திபன் தீபன் ஃபேஸ்புக் பக்கத்தையும் பின்தொடருங்கள்.